ஒகேனக்கல்னாவே கையில அரைச்சு வச்ச இந்த சாந்து தான் மீன் குழம்புக்கு டேஸ்ட். கார் பார்க் பண்ண இடத்துல இருந்து இந்த குளிக்கிற அருவி வரைக்குமே மீன் வித்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஒகேனக்கல் வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஆவி பறக்க பறக்க உங்களுக்கு சூப்பரா மீனை ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க. மீன் குழம்பு பாருங்க, மீன் குழம்பு பாருங்க என்ன திக்கா அங்க பாருங்க. இது வந்து பாப்லெட்டு, அது வந்து வாழை, இது வந்து கெளுத்தி, இது வந்து சொட்ட வாழை. வறுத்த மீன்ல இந்த அவுரி மீன் இது எப்படி இருக்குன்னு அப்படியே பாப்போம். ஓகேவா? பரிசல இப்பதான் தண்ணியில போடுறாங்க பாருங்க. அது வந்து கர்நாடகா பார்டர். வீரப்பன் இருந்தாரு பாருங்க, அந்த காடுகள்ல தான் இருக்கு. 7up, பெப்சி, மெரண்டா, மாசா, போண்டா எல்லாமே இருக்குதா. Oh my god! ஐயோ வாவ், எப்படி சூப்பரா மீன் பிடிக்கிறாங்க பாருங்க. சென்டர் போன் மட்டும் தான் இதுல வந்து இருக்கும். அப்படி லட்டு மாதிரி இருக்கும் ஒவ்வொரு பீஸும். அந்த மூணு துண்டு எடுத்துருங்க. அது ஒண்ணு எடுத்துருங்க. ஆமா போதும். 15 பீஸ் வரும். ஆமா 15 பீஸ் வருவலி இது குழம்புக்கு. கோடி அருவி கொட்டுதே அடைய மேல. வணக்கம் தலைவா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோ இன்னைக்கு நம்ம மீடியா பட்டதாரி சேனல்ல இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போறோம். நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செம்மையான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்க்கு தான் வந்திருக்கிறோம். எஸ், அப்படியே சுத்தி பாருங்க. அப்படியே பின்னாடி பார்த்தா இந்த இடத்துக்கு வந்திருக்கிறவங்களுக்கு இந்த இடத்த பத்தி தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ நம்ம எங்க வந்திருக்கோம்? ஒகேனக்கல் வந்திருக்கோம். ஆமா, நம்ம வந்துட்டு ஒகேனக்கல் வந்திருக்கிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஒகேனக்கல் வீடியோ ஒண்ணு போட்டிருக்கிறோம். அந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு 60,000 பேர் பாத்துருக்காங்க. அந்த வீடியோல நம்ம ஒகேனக்கல் வந்து சூப்பரா வந்து மீன் எடுத்து கொடுத்து சமைச்சு நல்லா சாப்பிட்டுட்டு போட்டிங் பரிசல் சவாரி போயிட்டு வந்தோம். அப்ப பாத்தீங்கன்னா வந்து மழை அதிகமா வந்து தண்ணி அதிகமா இருந்தனால உள்ளுக்குள்ளலாம் எங்களை அந்த 5 ஃபால்ஸ் பக்கம்லாம் வந்துட்டு கூட்டிட்டு போல. ஒகேனக்கல்ல 5 ஃபால்ஸ் வந்து ஒரு சூப்பரான இடம். சோ அங்க போக முடியாம ஆயிடுச்சு. எங்களுக்கே ரொம்ப ஏமாற்றமா இருந்தது. சோ இந்த முறை நாங்க வந்திருக்கிறது பாத்தீங்கன்னா நல்லா கேட்டு விசாரிச்சு வந்திருக்கிறோம். இப்போ வந்துட்டு எல்லா ஆக்டிவிட்டிஸுமே ஓப்பனா இருக்குது. இப்ப நம்ம பரிசல்ல போய் 5 ஃபால்ஸ் எல்லாம் போயிட்டு ஹேங்கிங் பிரிட்ஜ் அது எல்லாமே பார்த்து என்ஜாய் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம மீன் இங்க ரொம்ப ஸ்பெஷல். ஒகேனக்கல்னாலே வந்துட்டு இந்த காவேரி ஆத்துல வர ஃப்ரெஷ்ஷான மீனை வாங்கிட்டு வந்து கொடுத்து சமைச்சு சாப்பிட்டு வேற லெவல்ல என்ஜாய் பண்ண போறோம். இப்போ வந்துட்டு நாங்க 2 பேரும் மட்டும் இல்லாம எங்க அக்கா, மாமா, அந்த குட்டீஸ் பாருங்க. இங்க ஒரு மொட்டை ஒண்ணு பாத்துக்கிட்டு இருக்கு பாருங்க. இந்த மொட்டை கூட தான் நாங்க வந்திருக்கோம். ஃபேமிலியா வந்திருக்கிறோம். சோ இந்த வீடியோ வந்து நல்லா குளிச்சு பரிசல்ல போய் நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு வீடியோவா இருக்க போகுது. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா செம்ம ஜாலியான வீடியோவா இருக்கும். கண்டிப்பா நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்படியே வாங்க, இப்ப எங்க போலாம்? மீன் வாங்கி கொடுக்க போயிடலாமா? ஆமா, ஃபர்ஸ்ட் வந்து மீன் வாங்கி சமைக்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மத்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கலாம். ஓகேவா? சரி வாங்க போலாம். வாங்க. சோ அப்படியே சுத்தி பாருங்க. இதுதான் வந்து ஒகேனக்கல். சூப்பரா காவேரி ஆறு ஓடிக்கிட்டு இருக்குது. ஆமா, அழகா வந்துட்டு எல்லாரும் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. குழந்தைங்க, ஃபேமிலி எல்லாருமே வந்து அழகா குளிச்சிட்டு இருக்காங்க. இதுல இந்த தண்ணியை நம்ம பார்க்கும் போதே அவ்வளவு ஜாலியா இருக்கு. இன்னும் நம்ம அருவியெல்லாம் போய் பக்கத்துல பார்த்தோம்னா எவ்வளவு சூப்பரா இருக்கும்ல. வா, செம்மையா இருக்கு. டைம் பாத்தீங்கன்னா கரெக்டா 1:10. இல்ல 1 தான் ஆகுதா? ஓகே, 1 மணி ஆகுது. நம்ம போயிட்டு மீன் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஓரத்துல அழகா கருவாடு வச்சிருக்காங்க பாரு. இது என்ன? சென்னாங்குனியா? ஆமா, சென்னாங்குனி கருவாடு வச்சிருக்காங்க. சூப்பர். இது நெத்திலி கருவாடு. இதெல்லாம் வந்து அழகா வித்துட்டு இருக்காங்க. அப்படியே இங்க பாத்தீங்கன்னா அம்மா வந்து கடை வச்சிருக்காங்க. ஷாம்பு இதெல்லாம் வித்துட்டு இருக்காங்க. அப்படி சைட்ல பாத்தீங்கன்னா தூண்டில் போட்டு மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. என்னம்மா இங்க உட்காந்து தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறீங்களேன்னு கேட்டேன். அதுக்கு அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? சும்மா இருந்தா தூக்கம் வருமா, அதனால தூண்டில் போட்டுக்கிட்டு இருக்கேன்னாங்க. சும்மா அழகா போடுறாங்க. எவ்வளவு மீன் பிடிச்சிட்டு பாருங்க. மீனை பாருங்க. பொழுதுபோக்குக்கு வந்து போட்டு இங்க உட்காந்துக்கிட்டே எத்தனை மீன் பிடிச்சிட்டாங்க பாருங்க. எல்லாம் சூப்பரான கெண்டை மீன். என்னங்கம்மா? வீட்டுக்கெல்லாம் எடுத்துட்டு போறதுல என்ன பண்ணுவீங்க? இருக்கிறவங்களே கொடுத்துறதுதான். இருக்கிறவங்களே கொடுத்துட்டு போயிருவீங்களா? நான் வீட்டுக்கெல்லாம் எடுத்துட்டு போறதுல. மாட்டு இல்ல இத புடிச்சிருவாங்க. வெயிட் பண்ணுங்க. சூப்பரா வந்து இங்க உட்காந்துக்கிட்டே எவ்வளவு அழகழகா மீன் பிடிக்கிறாங்க. ஏன் சொல்லுங்க? அதை பாருங்க, அதுல எவ்வளவு மீன் தெரியுமா இருக்கு. அவ்வளவு மீன் அலைஞ்சிட்டு இருக்குதுங்க அதுல. இத பாருங்க, இந்த தண்ணியில தான் ஃபுல்லா இந்த பாத்தீங்கன்னா தெரியும் மீன். எவ்வளவு மீன் ஓடுது பாருங்க. அதத்தான் வந்து மீன் தான் பிடிச்சிட்டு இருக்காங்க. பாருங்க, மீன் பிடிச்சாங்க. நல்ல சைஸ்பா, சூப்பர் மீன். அடடா, அப்படியே பிடிங்கம்மா. அப்படியே தலையை மட்டும் இப்படி பிடிங்க. பாருங்க. நீங்க பிடிங்க. மீனை பாருங்க.
என்ன ஃப்ரெஷ்ஷான ஒரு காவேரி வாட்டர்ல இங்க பாத்துக்கோங்க எவ்வளவு சூப்பரா. ஆமா அந்த கவரை ஓபன் பண்ணி காட்டுங்கம்மா. உள்ள போடுங்க. இவ்வளவு மீன் வந்துட்டு இங்க வந்து ஜாலியா உட்கார்ந்து பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா அவ்வளவு சூப்பரா இருக்கும். செமையா சரி இருக்கும். ஓகே. நம்ம சாப்பிடுறதுக்கு அம்மா புடிச்சு வைக்கிட்டு ஊருக்கு போகும்போது நான் வாங்கிக்கிறேம்மா. இங்க பாருங்க அது திரும்புறதுக்குள்ள அடுத்த ஒரு மீன் பிடிச்சிட்டாங்க. வாவ் எப்படி சூப்பரா மீன் பிடிக்கிறாங்க பாருங்க. செமையா இருக்கு. ஏப்பா ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சியில இந்த மாதிரி தூண்டில்ல மீன் பிடிக்கிறத இங்கதான் நான் பாக்குறேன். ஆமா சூப்பர். ஓகேமா பாய் பாய். பாய். இங்க பாருங்க அழகா சூடா போலி போட்டுட்டு இருக்காங்க பாருங்க. ஆமா அடா போடுறதுக்கு பேரு தான் போலி. ஆனா அம்மா உண்மையான அம்மா. வாங்க சும்மா அந்த மாதிரி ஏதாவது நான் பேசுவேன் அப்பப்போ. பாய்மா. அம்மா வாய்க்குள்ளேயே பேசுறியதான் வாங்கி தின்னாதானே எனக்கு வியாபாரம் நடக்கும் அப்படிங்கிறாங்க. அப்படியே இங்கே பாத்தீங்கன்னா வந்து ஃபுல்லா மீன் ஃப்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஃபுல்லா மீன் ஃப்ரை பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. ஐயோ எவ்வளவு மீன் ஃப்ரை பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. கார் பார்க் பண்ண இடத்துல இருந்து இந்த குளிக்கிற அருவி வரைக்குமே மீன் வித்துக்கிட்டே தான் இருக்காங்க. சரி ஓகே வாங்க அப்படியே போனோம்னா ஏமா சமைக்கிற இடம். ஆமா இங்க பாத்தீங்கன்னா வரிசையா வந்துட்டு கிட்டத்தட்ட 200 பேருக்கு மேல அடுப்பு வச்சு சமையல் பண்ணிட்டு இருப்பாங்க. குட்டி குட்டியா ஒரு ஷெட் மாதிரி போட்டு அழகா வந்து எல்லாருமே மண் அடுப்பு தாங்க விறகுல. இங்க பாருங்க அடாடாடாடா எவ்வளவு சூப்பரா சமையல் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. சாதம் வெடிச்சு எல்லாமே வந்து சமைக்கிற இடம். சாதம் வடிச்சுக்கு சாதம் வெடிச்சுட்டேன். சாதம் வெடிச்சு ஏண்டி ஆரம்பத்திலேயே வெடிக்கிற. இது ஃபுல்லாவே இங்க இருக்கிற லேடிஸ் வந்து அழகா சூப்பரா வந்து சமையல் பண்ணி கொடுப்பாங்க. இங்க பாருங்க அடாடாடாடாடா மீன் குழம்பாமா மீன் குழம்பு சூப்பரா ரெடி ஆயிட்டு இருக்கு. மீன் கழுவிட்டு இருக்காங்க. மீன் பாருங்க சூப்பரா வந்து மீன் கழுவிட்டு இருக்காங்க. இந்த வர்றமா ரவுண்ட் அடிச்சுட்டு வரோம் பாருங்க. இது எல்லாமே சமைச்சு கொடுக்குற இடம் தான் ஏமா. ஆமா ஃபுல்லாவே இங்க பாருங்க குட்டி குட்டியா இந்த இது வந்து ஒரு கடை அது ஒரு கடை அப்படியே குட்டி 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 கடை மாதிரி வந்து 200 கடைகளுக்கு மேல இருக்குது. ஆமா ஆஹா அடா மீன் குழம்புக்கு வந்து சாந்து அரைச்சிட்டு இருக்காங்க. ஆட்டுக்கல்லுல அவ்வளவு அழகா மீன் குழம்புக்கு தேவையான சாந்து அரைச்சிட்டு இருக்காங்க. கையிலேயே இறக்கிறாங்க பாருங்க. ஒகேனக்கல்ல இதான் ஃபேமஸ். ஆமா ஒகேனக்கல்னாவே கையில அரைச்சு வச்ச இந்த சாந்து தான் மீன் குழம்புக்கு டேஸ்டே. அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து சமையல் பண்ணிட்டு இருக்காங்க. அடடடடடா இது ஃபுல்லாவே வந்து சமையல் தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. எவ்வளவு சூப்பரா சமைச்சிட்டு இருக்காங்க பாருங்க. சூப்பரா மீனை ஃப்ரை பண்ணி அழகா எடுத்துட்டு இருக்காங்க பாருங்க. பாறை மீன் தான். இங்க பாத்தீங்கன்னா வடிச்ச சாதம், இங்க மீன் குழம்பு. ஐயோ பார்க்க எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல. விறகு அடுப்புல வாங்கி கொடுத்துட்டோமா. சூப்பரா நல்லா வறுத்து செம்மையா வந்து பிளேட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து மீன் கடைக்கு வந்துட்டோம் மீன் வாங்குறதுக்கு. ஆமா இங்க பாருங்க நீ பேசு. வாங்க வாங்க வாங்க. இதெல்லாம் ஆத்து மீன் எல்லாம் ஆத்து கெளுத்தி எல்லாம். இது வந்து பாப்லெட்டு, அது வந்து வாழை, இது வந்து கெளுத்தி, இது வந்து சொட்டு வாழை, இது வந்து கல்பாசை, அது கெளுத்தி, இது வந்து ரோகு, அது வந்து கரம்ப மீன். அது விரால். அது விரால். அண்ணே இப்ப எனக்கு இந்த அவுரியில எனக்கு ஒரு கிலோ தாங்க. எவ்வளவுண்ணே அவுரி? 1 கிலோ 500. கிலோ 500? அம்மாடி ஜாஸ்தியா இருக்கு. சரி போடுங்க. ஒரே முழுதான் வரும், சென்டர் முழுதான் வரும். ஆமா தெரியும் அவுரி. மாசத்துல ஒரு டைம் தான் இது மாதிரி கிடைக்கும். ஓகே ஓகே சரி போடுங்க. அந்த இது சொக்கை ஓபன் பண்ணி காட்டுங்கண்ணே. மீன் ஃப்ரெஷ்ஷா இருக்குண்ணா. ஓகே ஓகே சூப்பர். மீன் ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு. நம்ம சொக்கையெல்லாம் நான் பார்க்க வேணாம். நான் கண்ணை பார்த்தாலே தெரிஞ்சிடும் நமக்கு. இத பாருங்க கண்ணு கருப்பா இருக்கு. ஃப்ரெஷ்ஷா இருக்கு. நல்லா உயிரான அவுரி மீன். கிலோ பாருங்க, வெயிட் பாருங்க. வெயிட் 1.5 கிலோ இருக்கு. ஏன்னா போன தடவை நம்ம கம்மி பண்ணி போடுங்க. தான் வந்து வாங்குனோம். ஓகே ஆமா ஓகே கட் பண்றதுக்கு போட்டாச்சு. வேற என்ன மீன்மா? இந்த மீன் கட். இது எடுங்க. இப்படி திருப்புங்க. ஓகே மாமா இல்ல வேற மீன் எடுக்கவா? நல்லா இருக்கா? பாம்ப்ளெட் கிலோ எவ்வளவு போடுறீங்க? ஓகே 150. சரி ஓகே. இது வந்து முள்ளே இல்லாத மீன். அழகா ரவுண்ட் போட்டுறலாம். இது எவ்வளவு வருது வெயிட்? 1.200 வருது. ஓகே சூப்பர்.
நம்ம வந்து குழம்பு வறுவல் ரெண்டுமே கலந்து போட்டு செய்ய சொல்லிடலாம். ஓகே. ஆமா சூப்பரா. அந்த அவுரி மீன் வந்து இது ஆக்சுவலி வந்து விரால் மீன் தான். நம்ம மீன் பண்ண வீடியோல பார்த்துருப்பீங்க. அதுலயும் முள்ளு இருக்காது. அழகா ரவுண்டா போட்டுடலாம். வஞ்சர மாதிரி ஸ்லைஸ் போட்டுடலாம். இந்த பாறை மீனையும் அழகா வந்து ஸ்லைஸ் போட்டுடலாம். ஓகே, நம்ம மீனை கட் பண்ண போறாங்க. செதில்லாம் எடுத்தாச்சு. சூப்பரா கட் பண்ண போறாங்க. ஆனா அவுரி ஃபர்ஸ்ட் கட் பண்ணுங்க. அழகா ரவுண்டா அவுரி ஃபர்ஸ்ட் கட் பண்ணிருங்கண்ணே. அழகா மெல்லிசா சூப்பரா ஸ்லைஸ் போடுங்கண்ணே. நல்ல மெல்லிசா போட்டுருங்கண்ணே. பாருங்க, நம்ம அந்த விரால் மீன் வாங்கணும்ட்டு ஆசைப்பட்டு நம்ம வந்து அது நம்ம நேரமா என்னன்னு தெரியல. நம்ம எந்த டூரிஸ்ட் பிளேஸ் போனாலும் நமக்கு விரால் மீன் கண்ணுக்கு வந்துட்டு போயிரும். எல்லாரும் வாங்கிட்டு போயிருவாங்க. ஜிலேபி மட்டும் தான் சாப்பிடுவோம். ஆமா, ஜிலேபி மட்டும் தான் சாப்பிட்டுருக்கோம். மேட்டூர்லயும் மிஸ் ஆயிருச்சு, காரணம்பாளையத்துல மிஸ் ஆயிருச்சு, ஒகேனக்கல்ல மிஸ் ஆயிருச்சு. இந்த தடவை எதிர்பாராமலே நமக்கு கிடைச்சிருச்சு. சூப்பர். என்ன டேஸ்டா இருக்கும், வேற லெவல்ல இருக்கும். தலையில ரத்தம் தெரியும். ஓகே, பாருங்க ஸ்லைஸ் மட்டும் எப்படி போடுறாருன்னு பார்த்துட்டு நம்ம அடுத்து பரிசல் ரைடுக்கு கிளம்பிடலாம். வாங்க சூப்பரா ஸ்லைஸ் போடுவாங்க. முள்ளு வந்து சென்டர் போன் மட்டும் தான் இதுல வந்து இருக்கும். அப்படி லட்டு மாதிரி இருக்கும் ஒவ்வொரு பீஸும். ஆஹா, அந்த முள்ளு சென்டர் முள்ளு மட்டும்தான் அப்படிதான் இருக்கும். ஆனா மீன் ஃப்ரெஷ்ஷா இருக்கானே. ஐஸ் மீனா உயிர் மீனா? எத்தனை துண்டுண்ணே இருக்கு? 16 துண்டு இருக்கு. பாருங்க, அந்த 1.25 கிலோ அவுரி மீன் 16 துண்டு வந்துருச்சு. அப்படி ஒகேனக்கல்ல வந்து இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா மீனை வாங்கி சாப்பிடுறதே ஒரு தனி சுகம்பா. ஓகேமா, வாங்க. சரி, இப்ப நம்ம சமைக்க குடுக்கற இடத்துக்கு வந்துட்டோம். முன்னாடி அம்மா போயிட்டு இருக்காங்க, மீன் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப அங்க வந்து அவ்வளவு கடைகள் பார்த்தோம்ல, சமைக்க கொடுக்கற கடை. இந்த பக்கம் வந்து அவ்வளவு கடை இருக்கு பாருங்க. ஐயோ, எவ்வளவு பெரிய மலை பாத்துக்கோங்க. ஆல்ரெடி இந்த பக்கம் தான் நம்ம வந்து உட்காந்து சாப்பிட்டோம். இந்த இடத்துலதான் இப்ப நம்ம சமைக்கவும் கொடுக்க போறோம். அப்படியே வறுவலுக்கு எடுத்து அதுல போடுங்க. வறுவலுக்குள்ள மட்டும் தனியா போடுங்க. போதும். 18 பீஸ் வேண்டாம். ஒண்ணுமே இல்ல. ஆமா, 3 எடுத்துருங்க. அந்த 3 துண்டு எடுத்துருங்க. அது 1 எடுத்துருங்க. ஆமா, போதும். 15 பீஸ் வறுவல் இது குழம்புக்கு. ஓகே, இப்போ வந்துட்டு சிறப்பா மீன் சமைக்க கொடுக்குற வேலையை வந்து நல்லபடியா முடிஞ்சுது. நல்லா போயிட்டு மீன் எல்லாம் வாங்கி கொடுத்து சூப்பரா எது ஃப்ரைக்கு குழம்புக்கு தனித்தனியா பிரிச்சு கொடுத்துட்டு வந்தாச்சு. இப்ப பரிசல் போக போறோம். பரிசல்காரர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப டிக்கெட் கவுண்டர்ல டிக்கெட் எடுத்துட்டு போக போறோம். 4 பேருக்கு பரிசலுக்கு 1500 ரூபாய் டிக்கெட்டு. உள்ள வந்து சூப்பரா சுத்தி காட்டிட்டு கூட்டு வருவாங்க. என்னென்னலாம் காட்டுறாங்க அப்படின்றத உள்ள போய் பார்க்கலாம். ஓகேவா? கிளம்பலாம். வாங்க. ஹாய். அண்ணன் தான் வந்து நம்மளை கூட்டு போறாரு பரிசலுக்கு. அண்ணன் பத்திரமா கூட்டு போயிட்டு வந்துருவீங்கல்ல? ஓகே, டன். அதில் போட்டிருக்கு பாருங்க, ஒகேனக்கல் சுற்றுலா தலம் பரிசல்னு போட்டு எல்லாம் போட்டிருக்கிறாங்க. பராமரிப்பு கட்டணம் அது இதெல்லாம் போட்டு எல்லாம் 1500 ரூபாய் 4 பேருக்கு. 4 பேர். ஓகே, வாங்க. லைஃப் ஜாக்கெட் போட்டுங்க. வாங்க. முதலாவது வேலையா சேஃப்டி ஃபர்ஸ்ட். லைஃப் ஜாக்கெட் எடுத்து மாட்டுங்க. புதுசு இல்லையா? நல்லதா கொடுங்க. நல்லதா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா தாங்க. எடுத்துட்டு வாமா. இப்படி இருக்கு. உள்ள இருக்குது பாருங்க. வேற எது உங்களுக்கு பிடிச்ச எடுத்துக்கங்க. இடத்த பாருங்க எப்படி இருக்குன்னு. ஃபுல்லா பரிசல். எல்லா பரிசலையும் கவுத்து போட்டு வச்சிருக்காங்க. எல்லாம் போட்டிங் பரிசல் சவாரி போயிட்டு வர்றாங்க. பின்னாடி பாத்தீங்கன்னா சூப்பரா காவேரி ஆறு. செம்மையா அந்த மலையெல்லாம் சரியான திக்கான ஃபாரஸ்ட் வேற லெவல்ல இருக்குது. வாவ், சூப்பரா இருக்குது. ஸோ இங்கேருந்தே வந்து நம்ம பரிசலில் ஏறிக்கலாம். நம்ம ஐயா பரிசல் எடுத்துட்டு போறாரு. சூப்பர். ஓகே, அந்த பரிசல்ல தான் நம்ம போறோம். அண்ணன் எல்லாம் லைஃப் ஜாக்கெட் மாட்டியாச்சு. ரெடியா? ரெடி. வாங்க. ஓகே, அண்ணியை கூட்டுவோமா? பாத்துமா? அடடா மொட்டை மண்டை பாக்குறத பாரு. மொட்டை, நம்ம பரிசல் வந்து இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, பரிசலை வச்சுக்கிட்டு அண்ணன் எப்படி நிக்கிறாரு பாருங்க. ஒத்தாளா எவ்வளவு வெயிட் இருக்கும். அந்த பரிசலை எப்படி தூக்கிட்டு போறாங்க பாருங்க. அப்படியே தூக்கி தண்ணியில கவுத்துருவாங்க. ஏறி உட்கார வேண்டியதுதான். 4 பேர் இதுலதான் போறோம். ஓகே, பரிசலை இப்பதான் தண்ணியில போடுறாங்க பாருங்க. பரிசலை தண்ணியில போட்டாச்சு. பாருங்க, சரியான ஒரு லொகேஷனு.
இதுதான் ஒகேனக்கலுடைய ஸ்பெஷலே இதுதான். இந்த மாதிரி பரிசல் சவாரியில போறது ஒகேனக்கல்ல ஒரு பக்காவான ஒரு விஷயம். ஓகே நண்பர்களே, சூப்பரா ஒரு பரிசல் பயணம் கிளம்பியாச்சு. ஒகேனக்கல்ல ஒரு செமையான ஒரு பரிசல் பயணம். அதிகமா பாய் சொல்லு. சரி ஓகே ஓகே ஓகே. பாப்பா வந்து தண்ணிய பார்த்ததும் அழுகுறா பயங்கரமா. அப்படியே பாருங்க பின்னாடி செம்மையான ஒரு இயற்கை சூழல்ல ஒரு அற்புதமான பரிசல் பயணம் ஒகேனக்கல்ல. வாவ், எப்படி இருக்கு பாருங்க. செமையா இருக்குப்பா. எந்த மாதிரியான ஒரு லொகேஷன்ல வந்துட்டு அந்த பரிசல் சவாரி கூட்டு போறாங்க பாத்தீங்களா? அதெல்லாம் வந்து லைஃப்ல கண்டிப்பா பார்க்கக்கூடிய ஒரு இடம் இல்லமா? கண்டிப்பா இறைவனுடைய படைப்பு பாத்துக்கங்க. இவ்வளவு அழகான ஒரு மலைக்கு இடையில இந்த மாதிரி ஒரு ஆறு ஓடணும், அதுல ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் ஒண்ணு அமையணும், அதுல நம்மள மாதிரி மக்கள்லாம் வந்து சந்தோஷமா என்ஜாய் பண்ணணும்னு எவ்வளவு சூப்பரா வந்து மேல தண்ணி ஊத்துறது இவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு போல. இருந்தா ஆமாட்டோக்கா கண்ணாடி எங்க சாமி? கண்ணாடி கண்ணாடி பாருங்க. மேக்கப் பண்ணுங்க. இங்க பாரு, பின்னி பாரு. எங்க அந்த காது தூக்கி விடு. அந்த இதுல காது கழட்டி வச்சுட்டு வந்துட்டேன். ஏன்டி? சும்மாதான். அங்க பாருங்க அந்த இடத்துல வந்து அருவி கொட்டிக்கிட்டு இருக்கு பாருங்க. வாவ், அன்னைக்கு தானே குளிக்கணும். இதான் குளிக்கிற இடம். ஆமா, அங்கதான் அது மெயின் ஃபால்ஸ். பின்னாடி வந்து ஹேங்கிங் பிரிட்ஜ். இங்க பாருங்க. ஓய்யோ மை காட், ஏய் ஒகேனக்கல் வந்துட்டோம். மை காட், கோடி அருவி கொட்டுதே அடைய மேல, அத தேடி உசுர முட்டுதே தன உன்னால. வா இங்க பாரு, அங்க இருந்து வருது தண்ணி. மை காட், என்ன பாத்துக்கங்க. அங்க பாருங்க எங்க போறோம்னு. ஐயோ நனைய வேண்டாம். சுத்த வேண்டாம். ஐயோ தடி. எப்படி இருந்துச்சு? மொட்டையா பாரு. ஆமா, ஐயோ கேமராலாம் தண்ணி. இங்க பாருங்க. வாவ். ஓ மை காட். ஐயோ இருக்குங்க. நான் மாதிரி ஒரு ஃபீல். வெறி தலங்க. இதுக்காக தான் வரணும் ஒகேனக்கலுக்கு. ஆக்சுவலா நிறைய பேர் வந்து இந்த பரிசல்ல உட்காந்துட்டு இப்படியே வந்து குளிப்பாங்க. அது இன்னும் சூப்பரா இருக்கும். ஆமா. பட் நம்ம அப்படிலாம் குளிக்க முடியாது. நம்ம பேக் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கோம். எப்பா எப்படி அருவி கொட்டுது பாருங்க. அடா செமையா இருக்கு. வாவ், அடா எப்படி இருக்கு பாருங்க தலைவா. சூப்பரா இருக்குல்ல? செம. பாருங்க ஒரு பாறையும் மலையும் எப்படி இருக்கு பாருங்க. ஓய்யோ பயங்கரமா இருக்குங்க. இல்ல இதெல்லாம் இயற்கையாவே அமைஞ்சதா இல்ல இவங்க ஏதாவது இயற்கையாவே வந்ததானே? இயற்கை தாமா இது. தண்ணி அரிக்க தண்ணி ஓட வந்து ஒரு பாதை உருவாகுது. அதுதான் பரிசல்லையே நமக்கு தேவையான ஸ்நாக்ஸ் எல்லாம் கொண்டு வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. அதேதான். அங்க பாருங்க ஸ்நாக்ஸ் வருது பாருங்க. தண்ணி வாங்கிக்குவோமா? ஒரு வாட்டர் பாட்டில் வேணுமா? ஸ்நாக்ஸ் வேணுமா? தண்ணி வேணுமா? தண்ணி அண்ணன் தயாராயிட்டாரு. அண்ணா இதுல மசாலோட உளுந்து விட கிடைக்காது, டீ கிடைக்காது. அது பக்கத்துல போனேன். பரிசல புடிச்சிட்டாங்க. 7up, பெப்சி, மெரண்டா, மாசா, போண்டா எல்லாமே இருக்குதா. ஆனா கூலிங் வேணா, நார்மல் தண்ணி நார்மலா இருக்குமா? 1 லிட்டர் சின்னது அப்படிங்க. ஓகே, கடலை மிட்டாய் ஒன்று வேணுமா? அண்ணனுக்கு கடலை மிட்டாய் வேணுமா? கடலை மிட்டாய் பாக்கெட் ஒன்று கொடுங்க. இவர் உங்க வண்டியில ஏத்துக்கிறீங்களா? ஒண்ணு போதும். 6 மணி நேரம் சாப்பிடுவேன். இந்தாங்கண்ணே கடலை மிட்டாய். எலிக்கு என்ன வேணும்? ஓகே, ஒரு தண்ணி பாட்டில், ஒரு கடலை மிட்டாய் வாங்கியாச்சு. இந்த மாதிரி வந்து நீங்க பரிசல் ரைடு வரும்போது பரிசல்லையே உங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ்லாம் கொண்டு வருவாங்க. ஒருவேளை நீங்க எடுத்துட்டு வரல ஏதாவது, ஏன்னா இது வந்து ஒரு மணி நேரம். எவ்வளவு நேரம் ரைடு? 1 மணி நேரம் ரைடு. நமக்கு ஏதாவது பசிக்கும், அதனால வந்துட்டு ஸ்நாக்ஸ், தண்ணி பாட்டில்லாம் வாங்கிக்கலாம்.
ஏமா எஸ் இததான் நம்ம வந்து தண்ணி பாட்டில் வாங்கினோம் பாருங்க 20 ரூபா காசு கொடுத்து. இதான் சொல்லுவாங்க ஆத்து நிறைய தண்ணி போனாலும் அள்ளி குடிக்க முடியாதுன்னுவாங்கல்ல, அதுதான். இவ்வளவு தண்ணி இருந்தாலும் தண்ணியை காசு கொடுத்து வாங்குறோம் குடிக்கிறதுக்கு. அந்த நிலைமையில போய்கிட்டு இருக்கு நாடு, பாத்துக்கங்க. தலைவா அடுத்ததா பாருங்க, அடுத்து ஒரு ஸ்நாக்ஸ் வண்டி வந்திருக்குது, பரிசல் வந்திருக்குது. இதுல வந்து ஃப்ரூட் சாலட் வச்சிருக்காங்க, ஃப்ரூட்ஸ்லாம் வச்சிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா தெரியும், மாங்காய், பைனாப்பிள், தர்பூசணி கொடுங்கம்மா. தர்பூசணி, அப்புறம் வந்து குக்கும்பர், வெள்ளரிக்காய் வச்சிருக்காங்க. தர்பூசணி ஒண்ணு வாங்கியாச்சு, ஒரு வெள்ளரிக்காய் ஒண்ணு கொடுங்க. பொடி வேண்டாம். சூப்பர், அழகா டூத் பிக் ஒண்ணு வச்சு வெள்ளரிக்காய் ஒண்ணு கொடுத்தாச்சு. அப்படியே சாப்பிட்டு போயிடலாமா? சாப்பிடுவாங்க. காசு கொடுக்கணுமா? நாளையும் மண்டையும் வரேன். வாட்டர்மெலன் சூப்பர். ஏன்னா எப்படி இருக்கு? சூப்பரா காணே. உனக்கு எப்படிமா இருக்கு? சூப்பரா இருக்கு. வாட்டர் மெலனும் சூப்பர், வாட்டரும் சூப்பர். செம. இப்போ வந்து அந்த ஆப்போசிட்ல தெரிகிற மலை பாத்தீங்கன்னா அது வந்து கர்நாடகா பார்டர். அது கர்நாடகா ஆக்சுவலி. இந்த பக்கம் இதுக்கு, இந்த பக்கம் தமிழ்நாடு, ரெண்டுத்துக்கு நடுவில் தண்ணி ஓடுது. ஸோ அது வந்து மாதேஸ்வரன் மலைக்கு போற வழி. சத்தியமங்கலம் காடு, திம்பம் ஃபாரஸ்ட் எல்லாமே வந்து அந்த பக்கம் தான் இருக்கும். வீரப்பன் இருந்தாரு பாருங்க, அந்த காடுகள்ல தான் இருந்தாரு. ரொம்ப வந்து அடர்த்தியான சரியான காடு. தண்ணியா நல்ல அந்த 1 மணி நேரம் பரிசல் ரைடே உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா இருக்கும். ரொம்ப ரிலாக்ஸேஷனா இருக்கு. அவ லல்லின்னு கூப்பிடுறா. ஆதி பாய கூப்பிடு. ஏ பாயா, இன்னொரு தடவை கூப்பிடு. பாய கூப்பிடுமா. பாய் அப்படின்றா. பாய் பாத்தீங்களா, ஜாலி ஆயிட்டா, பிஸி ஆயிடுச்சு நம்ம பிள்ளை. ஓகே, பரிசல் போயிட்டு அடுத்ததா எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஹேங்கிங் பிரிட்ஜுக்கு வந்திருக்கிறேன். அது எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுதான் ஹேங்கிங் பிரிட்ஜ், தொங்கு பாலம்னு போட்டிருக்காங்க. அப்படியே சுத்தி பாத்தீங்கன்னா சூப்பரா வந்துட்டு அந்த பக்கம் தான் பரிசல் போனோம். அப்படியே தண்ணி ஓடுது. இதான் என்ட்ரன்ஸ். இப்படிதான் உள்ள வந்தோம். செம்மையா இருக்கு பாருங்க. மெயின் ஃபால்ஸ் அந்த பக்கம் தான் இருக்கு. ஸோ இதுல பாருங்க, பாருங்க, மை காட், எப்படி தண்ணி கொட்டுது. ஆஹா, வெறித்தனமா இருக்குதா, செம்மையா இருக்குது. வாங்க அந்த ஹேங்கிங் பிரிட்ஜை பாத்துட்டு. என்னம்மா? ஏய் மொட்டை பையா, என்னம்மா? அது எனக்கு ஜாலி, தண்ணி போறது. நுழைவு கட்டணம் 20 ரூபாய். ஆகா, எப்படி இருக்கு? செமையா இருக்குப்பா. ஒகேனக்கலுடைய முழு அழகையும் ரசிக்கணும்னா நம்ம இந்த தொங்கு பாலத்துல நின்னா மட்டும்தான் பார்க்க முடியும். எவ்வளவு சூப்பரா அங்க எப்படி கொட்டுது பாருங்க அந்த அருவி. மை காட். இப்ப நம்ம அந்த இடத்துக்கு தான் பரிசல்ல போயிட்டு வந்தோம். ஆமா, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஃபால்ஸ். அந்த ஃபால்ஸ்ல தான் வந்து நம்ம குளிக்கணும். நண்பர்களே, இப்ப ஜென்ஸ் குளிக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். வாவ், அட்டா பா, ஐயோ எப்படி கொட்டுது பாருங்க தண்ணி. பா, குளிச்சா சும்மா வெறித்தனமான குளியலா இருக்கும் போலயே. வேற லெவல். எவ்வளவு பெரிய மரம் பாருங்க. அப்படியே வந்து மரத்தடியில அருவி, செம்மையா குளிக்கலாம். இங்க ஃபுல்லா வந்து கிரில் போட்டு நல்லா சேஃப்டி பண்ணியிருக்கிறாங்க. ரொம்பவே சூப்பரா இருக்குது. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் தண்ணி கொட்டுது, இதுலயே தண்ணி கொட்டுது. செம்மையா இருக்கு பாக்குறதுக்கு. இங்க பாருங்க, இந்த என்ஜாய்மெண்ட்டை வந்துட்டு சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை. அவ்வளவு சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்குது. எல்லாரும் வந்து சூப்பர். எல்லாரும் வந்துட்டு தன்னை மறந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் வந்து ஒகேனக்கல் வேற லெவல் சூப்பர். சோ இப்போ வந்து கிளைமேட் அப்படியே மழை வர்ற மாதிரி ஒரு மாதிரி மூடியா இருக்கு கிளைமேட். இப்ப போய் சாப்பிட போறோம். சாப்பாடு வந்து ரெடியா சுட வந்து செஞ்சு வச்சிருக்காங்க. போய் செம்மையான ஒரு மீன் சாப்பாடு வேற லெவல்ல சாப்பிடலாம். வாங்க சாப்பிட்டுட்டு
அப்படியே அந்த வீடியோ வந்து நம்ம முடிச்சுக்கலாம். சாப்பிடலாமா போயிட்டு? எஸ் 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 வாங்க போய் ஃபோன் சாப்பிடலாம். பண்ணிட்டாங்க, சாப்பிட ரெடி ஆச்சுன்னு ஃபோன் பண்ணிட்டாங்க, போய் சாப்பிட போறோம். இப்ப அடுத்த கட்ட நடவடிக்கையா வந்துட்டு சாப்பிட வந்துட்டோம். எஸ் ரெடி ஆயாச்சு. ஆமா, அப்படியே இந்த பக்கம் பாருங்க, சூப்பரா வந்து நமக்கு தான் மீன் ஃப்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பாறை மீனை வறுத்துட்டு இருக்காங்க. நல்லா பெரிய பெரிய பாறை மீன் துண்டு விறகடுப்பு எரிஞ்சிட்டு இருக்குது, வறுத்துட்டு இருக்காங்க. உட்கார்ந்தாச்சு எல்லாரும். மீன் குழம்பு பாருங்க, மீன் குழம்பு பாருங்க என்ன திக்கா அங்க பாருங்க. அடா 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 அடா. நல்ல மசாலா வந்து இத பாருங்க, இந்த ஆட்டு உரல்லயே ஆட்டி இருக்காங்க மசாலா அரைச்சு மீன் குழம்பு, சாதம், ரசம்லாம் வச்சுட்டாங்க. ஆமா, இந்த வறுவல் மீன் மட்டும் நம்ம வந்ததுக்கு அப்புறம் சூடா போட்டு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வறுவல் மீன் மட்டும் நம்ம வந்ததுக்கு அப்புறம் போட்டுட்டு இருக்காங்க. ஆஹா, நல்லா வெந்துருச்சாமா? சூப்பர் சூப்பர். அடா 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 அடா, எப்படி இருக்கு பாருங்க மீன். காட்டுங்க பாப்போம். வாவ், நல்லா பாறை மீன். போடுங்கம்மா போடுங்கம்மா. எங்க சாமி போறாங்க? சூப்பர் சூப்பர். ஆவி பறக்க பறக்க ஒகேனக்கல் வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஆவி பறக்க பறக்க உங்களுக்கு சூப்பரா மீனை ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க. செம்மையா சாப்பிட்டு போகலாம். பொரிச்ச மீன் வந்துருச்சு, சாப்பிட வேண்டியதுதான். சாதத்தை போடுங்க, எல்லாரும் சாப்பிட்றோம். இங்க பாருங்க, பெரிய மனுஷங்க தனியா கொஞ்சம் சாப்பிட்றாங்க பாருங்க, ஆலை மண்டையும் பாருங்க. எல்லாரும் சாப்பிட்றோம்னு அழுது புலம்பிய தட்டை வாங்கி அதுல கொஞ்சம் சாதம் போட்டு கொடுத்து அவன் தனியா சாப்பிடணுமா. சாப்பிட்றத பாருங்க உட்காந்து. பாத்துக்கங்க, எனக்கு எல்லாரும் சாப்பிடணும். வா சூப்பரா இருக்குல்ல. அப்படியே இங்க பாருங்க, அந்த விரால் மீன் ஃப்ரை ஒண்ணு, நல்லா இது இந்த பாம்ப்ளெட், பாறை மீன். இவங்க பாறை மீன் ஒரு இடத்துல பாம்ப்ளெட்னு சொல்லுவாங்க. இது வந்து வவ்வா, என்ன வேணாலும் நம்ம வந்து சொல்லலாம். அக்கா இந்தாக்கா விரால் மீன் ஃப்ரை. மாமா விரால் மீன் ஃப்ரை ஒண்ணு சாப்பிடுங்க. எப்படி மாமா இருக்கு? ஆமா, சூப்பரா இருக்கு அப்படிங்கிறாரு. வாங்க நம்மளும் சாப்பிட்டு பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு. நல்லா தட்டு ஃபுல்லா சுட சுட வடிச்ச சாதத்தை போட்டு மீன் குழம்பு ஊத்தி இப்படி விரால் மீன் ஒரு பீஸை வச்சுட்டு, ஆஹா என்ன கலர்ஃபுல்லா இருக்கு பாத்தீங்களா மீன் குழம்பு. ஆக்சுவலா இந்த ஏரியால தாங்க இந்த ஆட்டு உரல்ல வந்துட்டு இந்த சாந்து அரைச்சி மீன் குழம்பு வைக்கிற மெத்தட்லாம் இன்னும் அந்த பழமை மாறாம அந்த பாரம்பரியத்துல அப்படியே சூப்பரா எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க நினைச்சா வந்து இவங்க இருக்கிற ஹரிபரிக்கு, ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு கடையில வந்து 2 பேர் 3 பேராவது குறைஞ்சபட்சம் சமைக்க கொடுப்பாங்க. இவங்க வந்துட்டு மிக்சியில அரைச்சு சீக்கிரம் வச்சிடலாம், ஆனா அந்த டேஸ்ட் வந்து மாறாம கொடுக்கணும்னு பல வருஷமா இந்த ஒகேனக்கல்ல வந்து இதுதான் ப்ராசஸ். சோ நம்ம வந்து இப்ப சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு. அம்மா இங்க பாருங்க, மீனை வறுத்து கொண்டுட்டு வந்துட்டாங்க. மீதி இருந்த மீனையும் போடுங்கம்மா. சுட 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 சூப்பரான மீன், கொதிக்க கொதிக்க சாதம், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்க பாத்துக்கங்க, இங்க பாருங்க, அப்படி சாதமும் மீன் குழம்பும் ஒன்றை ஒன்று அப்படியே பின்னி பிணைஞ்சு இப்படி சாப்பிடணும். எப்படி இருக்கு? ஆஹா, எப்படி இருக்கும் தெரியாதா? சாப்பிட்ட நமக்கு செம்மையா இருக்கு. அம்மா வேற லெவல். பாரு அது எப்படி இருக்கு சாப்பாடு, நல்லா இருக்கா? பாத்து வேமா தட்டு எடுத்து எங்க வர சாதம் போட்டு விடுங்க. சூப்பரா இருக்குங்க, செம்மையா இருக்கு மீன் குழம்பு. லைட்டா உப்பு மட்டும் கம்மியா இருக்கு, நம்ம வேணும்ன்றவங்க உப்பு போட்டுக்கலாம். மற்றபடி நாங்க சொன்ன மாதிரி மீடியமான காரம், நல்லா செம்மையா. என்ன கை போக்குவோங்க, வேற லெவல்ல இருக்குங்க. உப்பு வேணுமா, வாங்கிக்கிறியா? போதும். ஓகே ஓகே, உப்பு நாங்க கம்மியா சாப்பிடுவோம், அதனால பிரச்சனை இல்லை. இங்க பாத்துக்கோங்க, என்ன மீன்? விரால் மீன், அவுரி மீன். எப்படி இருக்கு பாருங்க, கொஞ்சம் கூட முள் இல்லாம அப்படி ஜிலேபி மாதிரி இருக்குது. ஜிலேபி மீன் இல்ல, ஜிலேபி சாப்பிடுற ஜிலேபி ஸ்வீட் அந்த மாதிரி. அந்த மாதிரியா? எனக்கு நானே ஜிலேபி மீன் தான் நினைச்சேன். அடடா செம்மையா இருக்கேப்பா, சரியான டேஸ்ட்பா. வறுவல் சொல்றீங்களா, குழம்பு மீனான? வறுவல். மாமா சாப்பிடுங்க. ஆத்தாடி என்னது இது, குரங்கு சேட்டை. இதான் குரங்கு சேட்டை பாருங்க. மேல ஷீட்ல டம் 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 குரங்கு ஓடுது. அப்படியே இங்க வாங்க, இங்க பாருங்க, வறுத்த மீன்ல இந்த அவுரி மீன். இது எப்படி இருக்குன்னு அப்படியே பாப்போம். ஓகேவா?
பூச்சி பூச்சி ஆஹா பூச்சி நீ சாப்பிடு நீ சாப்பிடு சூப்பரா இருக்கு. அம்மா வெங்காயம் இருக்கா? கொஞ்சம் வெங்காயம் இருந்தா தாங்களேன். ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. இங்க பாத்துக்கோங்க, சின்ன வெங்காயம். அப்படி இந்த சின்ன வெங்காயத்தை அப்படி எடுத்து இந்த வறுத்த மீன்ல அப்படி வச்சு அம்மா அதுல ஊத்தக்கூடாதம்மா. இந்த பாருங்க, இப்படி மேல என்னடா இது வழுக்கிக்கிட்டு போகுதுங்க. இப்படி வச்சு இப்படியே சாப்பிடணும். இதுலவோ டேஸ்ட். ஆஹா நீ சொல்ல சாப்பிட்டு இருந்திருக்கல. சரியான டேஸ்ட், சூப்பரா இருக்கு. சின்ன வெங்காயம் வறுத்த மீன். சின்ன வெங்காயம் வறுத்த மீன் சாப்பிட்டு பாருங்க, வேற லெவல்ல இருக்கு. அடுத்து அப்படியே வாங்க வவ்வா மீன் சாப்பிடலாம். அது ஆக்சுவலி வந்து ரூட் சந்தை அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா பாறை மீன் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஏரி வவ்வா இதோடைய பேரு. எப்படி இருக்கு பாத்தீங்களா, சூப்பரா. இதுலயும் வந்து முள்ளே இருக்காது. இந்த முள் இல்லாத மீன்லாம் நம்ம ஏன் இன்னைக்கு ப்ரிஃபர் பண்ணோம்னு சொல்லுங்க. எங்க மாமா முள் இல்லாத மீன் மட்டும் தான் சாப்பிடுவார், அதனாலதான் நாங்க வந்து ப்ரிஃபர் பண்ணோம். ஆமா. சோ பாத்துக்கோங்க, இந்த ஏரி வவ்வா நம்ம வந்து இப்ப சாப்பிட போறோம். மீன் போட்டுக்கோங்க. அது என்ன மீன் தெரியல. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. மைல்டான காரம், மைல்டான உப்பு. ரொம்ப ரொம்ப நன்றிமா. எத்தனை வெங்காயம் உரிச்சு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இதுல போட்டு வச்சுக்கோ, அப்புறம் சாப்பிடுவோம். அப்படியே இங்க வாங்க. இப்ப வந்து ரசம் எவ்வளவு சூப்பரா, நல்லா தக்காளி எல்லாம் போட்டு செம்மையான ஒரு ரசம், மிளகு ஜீரகம் போட்டு. இப்ப இந்த ரசத்தை வழக்கம் போல மீன் குழம்புல அப்படி ஊத்தி, ஆஹா, ஒரு பிசைஞ்சு அப்படி அந்த ரசம் சாதத்துல பாருங்க. அவர் அப்புறமே சாப்பிட்டு வரேன், என் வீட்டுக்காருக்கு வச்சதுதான். அது எனக்கு வச்சது பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்க, இதுல ஒரு பீஸ் அந்த அவுரி மீனை அப்படி வறுத்த மீன் எடுத்து அந்த ரசம் சாதத்துல அப்படி வச்சு அப்படி ஒரு பிசைஞ்சு, இங்க பாருங்க, ஒரே ஒரு சின்ன வெங்காயத்தை அதுல வச்சு செமையா இருக்கு. சின்ன வெங்காயத்தை கீழே போட்டேன் சாப்பிடாம. ரொம்ப நல்லது. என்ன டேஸ்ட் தெரியுமா? சீக்கிரம் சாப்பிடுங்க, உங்க சாப்பாடு ஆறிக்கிட்டு இருக்கு. ஓகே தலைவா, சூப்பரா நாங்க சாப்பிட்டாச்சு. ஆக்சுவலா ஒகேனக்கலுக்கு எதுக்கு வந்தோமோ அதை ஃபுல்ஃபில்லா இன்னைக்கு என்ஜாய் பண்ணியாச்சு இல்ல? ஆமா, உண்மையிலேயே வந்துட்டு ஒகேனக்கல் அப்படின்னாலே வந்து சூப்பரா ஃபால்ஸ்ல குளிச்சுட்டு பரிசல் சவாரி போயிட்டு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா மீனை வாங்கிட்டு வந்து சமைக்க கொடுத்து நம்ம கண்ணு முன்னாடியே சமைச்சு கொடுப்பாங்க. செம்மையா ஃபேமிலியோட சாப்பிட்டு என்ஜாய் பண்றதுதான். ஃப்ரெண்ட்ஸாக வரலாம், பேச்சுலர்ஸ் வருவாங்க, இல்லைனா வந்து ஃபேமிலியோட வருவாங்க, கப்புள்ஸாக வருவாங்க. எல்லாருக்குமே வந்து சூப்பரான ஸ்பாட்டு. யார் வந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய விதிமுறைகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணி சேஃப் அண்ட் செக்யூர்டாக வந்துட்டு போங்க. வேற என்னமா சொல்லணும்? வேற என்ன சொல்லணும்? இன்னைக்கு நாள் வந்து ரொம்ப சூப்பரா போச்சு. நாங்களும் வந்துட்டு நல்லா செம்மையா என்ஜாய் பண்ணோம். நல்லா மூக்கு பிடிக்க வயிறார சாப்பிட்டோம். வேற லெவல் சாப்பாடு, அதுக்கு எப்பயுமே பஞ்சமே இருக்காது. இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல நாங்க வந்துட்டு யாருக்கிட்ட மீன் வாங்கணும், யாருக்கிட்ட சமைக்க கொடுத்தோன்ற கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே சூப்பரா கொடுத்துறோம். நீங்களும் நீங்க ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட நீங்க வரீங்க அப்படின்னா முன்கூட்டியே நீங்க போன் பண்ணி கிளைமேட் எப்படி இருக்கு, பரிசெல்லாம் போலாமா, எல்லா இடத்துக்கும் சுத்தி காட்டுறாங்களா அப்படின்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு நல்ல மீன் குழம்பு சமைச்சு சாப்பிட்டு வேற லெவல்ல என்ஜாய் பண்ணிட்டு போங்க. உண்மையாவே சூப்பரா இருக்கும். சோ இந்த வீடியோ உண்மையிலேயே எல்லாருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும், இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும்னு நம்புறேன். ரொம்ப ஜாலியா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். ஆமா. சோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாமா? எஸ், முடிச்சுக்கலாம். ஓகே, இந்த வீடியோ நம்ம இதோட நிறைவு செஞ்சுக்கலாம். இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஜாலியான நிறைய வீடியோஸ்ல உங்க எல்லாரையும் சந்திக்கிறோம். அது வரைக்கும் தேங்க்யூ தலைவா. தேங்க்யூ தலைவா. பை.